அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமை குரூப் 1 எக்ஸாம் நடந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப் சி டியூஓ எக்ஸாம் எல்லாமே சேர்த்து ஒரே எக்ஸாமாக வச்சுருந்தாங்க வெள்ளிக்கிழமை. அதோட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதனால் ஆன்லைனில் நடந்தது. அதோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்தது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா முழுக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க. இப்போ கடைசியாக நடந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 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 ஐடியா தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி மேக்ஸ் கிடையாது, கொஞ்சம் அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னா மாற்றிக்கணும். சும்மா வெறும் புக்கு கேள்வியே படித்து அதையே கரைச்சி கிடக்கிறத விட நாமளும் அட்வான்ஸாக தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ எங்கே 90% இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ் அகர்வால் புக் இருந்து அப்படியே கொடுத்துருக்கேன் சார். நான் பாஸ்கர் மேக்ஸ் டெலிகிராம் குரூப்பில் நான் கட் பண்ணி போடுறேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத கட் பண்ணி போடுறேன். ஸோ அந்த மேக்ஸோட ஆன்சர் கீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின்ஸில் இதுலேயும் கட்டின ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கானுங்க சார். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் வச்சு பேசிக்காக போடுற மாதிரி தான் இருக்குது. அந்த 5 கேள்வி செக் வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி டைம் எடுத்து போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க மேக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்கு ஃபுல்லாகவே முடிச்சிருப்பேன். நம்ம சேனலோட சிறப்பு என்னென்னா டெக்ஸ்ட் புக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு வீடியோவில் முழுசாகவே கொடுத்துருப்போம். 1 ஹவர் வீடியோ 1.5 மணி நேரம் வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீவியஸ் கொஸ்டின் அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். மாணவர்கள் எல்லாம் அந்த வீடியோஸ்லாம் நல்லா பார்க்குறாங்க. ஸோ முதல்ல புக்கை முடிக்கணும், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் இது மாதிரி அந்த லைனில் கொஞ்சமாக முடிச்சுட்டு வாங்க. ஆல்ரெடி நமக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார் ப்ரிலிமினரிக்கு. ஓகேவா? ப்ரிலிமினரி போயிட்டுருக்கு, ஒரு 2 பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது வந்து மெயின்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஆகஸ்ட் 15 நம்ம மெயின்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு மாணவர்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போகிறோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில்ஸ்ன்றது அனுப்பிச்சி வரேன். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் சார். 1 - 1/n + 1 - 2/n + 1 - 3/n n உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் எடுத்துக்க போகிறேன். அதானே? இங்கே பாருங்கள், 1 + 1 + 1 ... n உறுப்புகள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மைனஸ் இந்த 1/n 2/n 3/n அதில் அப்படியே 1/n வெளியே எடுத்துட்டேன். 1/n வெளியே எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்குது, 1 + 2 + 3 ... +n அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்ன வரும், +n. ஓகேவா? சரி, n1 கூட்டினா n மட்டும் தானே வருங்க. இதில் n மட்டும் தான் வரும். ஏன்னா 10 1 கூட்டினா 10ன்னு சொல்கிறோம். n1 ஆட் பண்ணால் nன்னு வரும். -1/n. இது என்னது, இயலெண்களின் கூடுதல் தானே. என்ன ஃபார்முலா, n × n + 1/2 அப்படின்னு வரும். இந்த n கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2n - n - 1. ஏன்னா இந்த 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், காமனாக கீழே 2ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த -1 எடுத்து போயிட்டு n கூட மல்டிப்ளை பண்ணால் -1, இந்த -n. இங்கே 2nல n போச்சுன்னா என்ன வரும், n - 1/2. இதுதான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், பி, n - 1/2. அந்த 1/2 வெளியே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க சார். அடுத்தது 2வது கேள்வி. இது பார்த்தோன்னே நம்ம எல்லாம் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், x - 1 x - 2 இதோட வேல்யூ வந்து y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே x இதே தான் கியூபிக்கில் போடுறாங்க. நமக்கு தெரியும் 1 + 2 + 3 + ... n ஈக்குவல் டு வேல்யூ k அப்படின்னா 1³ + 2³ ... n கியூபோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், k² சொல்லுவோம். அப்போ இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒய்னா இங்கே என்ன வரும், y². அப்போ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனில் கேட்டிருப்பாங்க. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதும்போது கிடைக்கும் பெரிய எண். எப்போ இதெல்லாம் நீங்கள் ஏறுவரிசையில் எழுதணும். எப்படி எழுதணும், முதல்ல 3 வரும், 4 வரும், 5 வரும். 3 4 5. அடுத்து என்ன வரும், இது ஆல்ரெடி ஏறுவரிசையில் தாங்க, 2 2 4ன்னு 2 2 4. அடுத்து இது எப்படி வரும், 6 7 8. ஏறுவரிசையில் எழுதணும், 6 7 8. அடுத்து என்ன வரும், 2 3 8 2 3 8. சரி, இதில் எதுங்க பெரிய எண், 678 தானே பெரிய எண். 678 எதை குறிக்குது, 786 தானே குறிக்குது. அப்போது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவனே ஒரு வேல்யூ கொடுத்துட்டான் அதானே. ஸோ ஏவுக்கு 6, பிக்கு 5, சிக்கு 4, டிக்கு 3, ஈக்கு 2, எஃப்க்கு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம போட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு இது ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போகுது. இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன் பாருங்கள். முதல்ல இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏவோட வேல்யூ என்ன, 6 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன, 5 டிவைட் டியோட வேல்யூ என்ன, 4 இன்ட்டு யூயோட வேல்யூ என்ன, 2 ப்ளஸ் சி ப்ளஸ் எஃப் அப்படின்றாங்க. சியோட வேல்யூ என்ன,
4 எஃபோட வேல்யூ 1 இன்ட்டு 1. முதல்ல என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை டிவைட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அப்போ முதல்ல இதை பண்ண என்ன வரும், ஒரு நாள் 4 5, அதாவது 4 1 5, 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 5 அப்படின்னு மாறும். இங்கே என்ன ஆகும், 6 இன்ட்டு 10 டிவைட் பண்ணோம் இல்லையா, 5 டிவைட், இங்கே பாருங்கள் டியோட வேல்யூ என்ன 3 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 3 வரும் பாருங்கள், ஏன்னா டியோட வேல்யூ இது பாருங்கள், டியோட வேல்யூ 3. அப்போ 5/3 3 இன்ட்டு 2. பாருங்கள் முதல்ல ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ப்ராக்கெட் அதாவது போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். முதல்ல ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம், அடுத்தது ஆன் ஆஃப் இல்லை டிவைடுக்கு வரேன், 5/3ன்னு போட்டேன். இங்கே பக்கத்தில் மல்டிபிள் அது அப்படியே போட்டேன். இங்கே பாருங்கள் 1 3 3 2 3 6 2 10 12 20 20 ப்ளஸ் ஒரு 5, ஆன்சர் என்ன 25ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 4 ஆன்சரில் 25 எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஏவோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 3 9ன்னு வருது. அப்போ இது கிடையாது, ஏன்னா 25 தானே வரணும் நம்மளுக்கு. இப்போ பியோட வேல்யூ என்ன 5, டியோட வேல்யூ 3 3 5 15, இதுவும் கிடையாது. அடுத்து ஏசி, ஏவோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 4 6 4 24ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன, பியோட வேல்யூ என்ன 5 5 இன்ட்டு 5 25. அப்போ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது கேள்வி. ஆனால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி இறுதி விடை முடிவுக்காக வல்லுநருக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கேள்வி எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி கேள்வி வந்துன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த கேள்வி நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் அசல்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எதில் பெருசு எது சின்னதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன், என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவுக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறேன், 1ன்னு எடுக்கிறேன். சிக்கு ஒரு 2ன்னு எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 3. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 வர மாதிரி டிக்கும் ஈக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுக்கிறேன். என்ன எடுக்கலாம், டிக்கு 4ன்னு எடுக்கலாம், ஈக்கு -1ன்னு எடுக்கிறேன். நம்ம என்ன ஒன்றா எடுக்கலாம் சார், புரியுதா. இப்போ ஏசிடிஇ இருக்குது, அப்போ இன்னும் என்னென்ன இருக்குது, பி ஒன்று இருக்குது, அதுதானே. அந்த பிக்கும் வேல்யூ கொடுத்துடணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நல்லா கவனிங்க. இப்போ பி ப்ளஸ் 2சி எதானே, சியோட வேல்யூ நான் 2வா, அப்போ இங்கே 2 போட்டால் இது என்ன மாறும் 4ஆக மாறும், புரியுதா. அப்போது நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ என்ன 4, யூவோட வேல்யூ என்ன, இங்கே பாருங்கள் யூவோட வேல்யூ -1. அப்போ -1 2ஆல் போட்டால் என்ன வரும் -2. அப்போ 4ல் 2 போச்சுன்னா என்ன வரும், வெறும் 2 மட்டும்தான், அதானே. புரியுதுங்க. 4ல் 2 போச்சுன்னா +2 அப்படின்னு வரும். அப்போ பிக்கு என்ன வேல்யூ போட்டால் +2 வரும் அப்படின்னா இங்கே -2ன்னு போகிறேன், புரியுதா. இந்த வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், சிக்கு ஆல்ரெடி 2 எடுத்துருக்கோம், 2 2 4 போட்டேன். டிக்கு 4 இருக்குது, ஈக்கு -1 இருக்குது. ஈக்கு -1 போட்டால் என்ன வரும், -1 × 2 -2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு +2, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு +2 வரணும் இல்லையா. அப்போ இங்கே 4ன்னு இருக்குது, பிக்கு என்ன போட்டால் -2, அதாவது +2 வரும்னா -2 போட்டால் தான் வரும், அவ்வளோதாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். ஓகேவா. இந்த வேல்யூ அப்படியே லைனாக எழுதலாமா, அதாவது இப்போ இங்கே என்னங்க பாருங்கள், எல்லாமே பாருங்கள், முதல்ல பெரிய நம்பர் எழுதணும். இதில் எது பெரிய நம்பரு, டி தானே பெரிய நம்பரு. இங்கே பாருங்கள் 4ன்னு இருக்குது பாருங்கள், முதல்ல 4, முதல்ல நம்பர் எழுதுகிறேன் 4. அடுத்து என்ன நம்பர் வரும் பெருசு 2, அடுத்து 1, அடுத்து -1, அடுத்து -2. இப்போ சொல்லுங்கள் டியோட வேல்யூ என்ன, அதாவது 4ன்ற வேல்யூ என்ன, டி கிரேட்டர் தென். அடுத்து 2 எங்கே இருக்குது சி, அடுத்து கிரேட்டர் தென் 1 எங்கே இருக்குது இந்த ஏ, அடுத்து -1 எங்கே இருக்குது இ, அடுத்து லாஸ்ட்டில் -2 எங்கே இருக்குது பி. அவ்வளோதான் சார். இது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். அது ஏன்னு தெரியல, இதை வந்து அவங்க ஆன்சர் கொடுக்கல. பட் இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஆன்சர் வந்துடும் சார். ஓகேவா. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி, இது புக்கில் இல்லை, ஆனால் கொஸ்டின்ஸும் இந்த டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 2 பகடைகள் உருட்டப்படும் போது 2 பகடைகள் மொத்தம் 36ன்றது தெரியுங்க. ஓகேவா. ஒரு பகாய் எண்ணும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 நம்பரில் ஒரு பகாய் எண் இருக்கணும், அந்த நம்பரில் கூடுதல் இரட்டை எண்ணாக இருக்கணும், அப்படி கேட்குறானுங்க, அதானே. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், முதல்ல 1லேருந்து ஆரம்பிக்கலாம். 1,1 வராது, ஏன்னா ரெண்டுமே வந்து பகு எண் கிடையாது. 1,2 வருமா, ஓகேவா. ஆனால் கூட்டினா 3 வரும், அப்போ அது 1,2 எடுக்கக்கூடாது. அப்போ 1,3, அடுத்து 1,5, ஏன்னா கூடுதல் வந்து இரட்டை என்ன வரணுன்றான். ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 எடுக்கிறேன், 2,2 அப்படின்னு வரும், ஏன்னா ரெண்டுமே பகா எண்ணில் இருக்குது. அடுத்து 2,3 வராது, 2,4 வரும், ஏன்னா 2ன்றது பகா எண். அடுத்து 2,6 அப்படின்னு வரும், ஏன்னா 2 பகா எண், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 இரட்டைப்படையில் வருது. அடுத்து 3 எடுக்கிறேன், 3,1. பாருங்கள், குறைஞ்சபட்சம் 1 பகா எண் இருக்குது, 3 இருக்குது, ஓகேவா. அப்போ அதிகபட்சம் 2 பகா எண் கூட இருக்கலாம். அடுத்து என்ன வரும் 3,3, அடுத்து 3,7
5. இந்த பாருங்கள் கூடுதல் வந்து இரட்டைப்படையில் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது 4,2 அப்படின்னு போட்டேன். அடுத்து வேறு என்ன வருமா? 4,3 வருமா? வராது. 4,4 வராது. ஏன்னா 4ன்றது பகு எண். 4,6 வராது. 4,5 வராது. அவ்வளோதான். 4ல் இது மட்டும் தான் வரும். அடுத்தது 5,1 வரும். அடுத்து 5,3 வரும். அடுத்து 5,5 அப்படின்னு வரும். ஏன்னா ஆட் பண்ண இது வரணும். அடுத்து 6ல் பார்த்தீங்கன்னா 6,2 மட்டும் தான் வருங்க. 6,1 வராது. 6,4 வராது. ஏன்னா 2ன்றது பகாயன் வர மாதிரி இருக்குது. மொத்தம் எத்தனை பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ ஆன்சர் என்னென்னா 13/36. ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே மொத்த ஈவெண்ட்டை கீழே போடணும். நமக்கு சாதகமானதை மேலே போடணும். சாதகமாக எத்தனை இருக்குங்க? 13 இருக்குது. அப்போது சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? பொறுமையாக போட்டோம்னா இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான் சார். நம்ம மாணவர்கள் எல்லாம் போட்டுருவாங்க. அடுத்தது இந்த கேள்வி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருக்க கேள்வி சார் இது. ஓகேவா? ஆர்எஸ் அகர்வால் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள் முடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆண், நல்லா கவனிங்க, முதல்ல ஆண், அடுத்தது பெண், ரேஷியோ எடுக்கிறேன், பெண், அடுத்தது குழந்தை. இப்போ சொல்லுங்கள், ஒரு பெண் ஆண் செய்யும் ஆணை போல 2 மடங்கு அப்படின்றாங்க. அப்போ பெண் 1ன்னா ஆண் எவ்வளோ? சாரி, இங்கே பாருங்கள், ஒரு பெண் ஆணை போல 2 மடங்குன்னா ஆண் 1ன்னா பெண்ணு 2 மடங்கு அப்படின்னு போடுறேன். புரியுதுங்களா? ஒரு பெண் ஆணை போல 2 மடங்கு வேலையும், ஸோ 2 மடங்குன்னு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு குழந்தை ஆணை போல பாதி, இங்கே ஆணை போலன்னா 1, அதில் பாதினா இது 1/2. ஸோ ரேஷியோ வந்து பெண்ணத்தில் கூடாதுன்னா மொத்தம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு வரும், இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு வரும், இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகிடும் 1ன்னு வரும். அப்போது இதான் ஆண் பெண் குழந்தையோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 3 ஆண்கள், ஆணோட எவ்வளோ? 2 இருக்குது. அப்போ 2 பெருக்கி 3 6 ப்ளஸ் 4 பெண்கள், 4 எத்துமே 4 கூட பெருங்க, 4 4 16 ப்ளஸ் 6 குழந்தைகள், குழந்தையோட எனர்ஜி வந்து 1, 1 6 6. இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 7 நாட்கள் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு, ஓகேவா? அடுத்தது அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாளில் முடிப்பாங்க? பெண்கள் மட்டும் தான் கேட்குறாங்க. 4 எதானே? அப்போ 4 × எக்ஸு எத்தனை நாளில்? 7 நாள். ஏன்னா எத்தனை பெண்கள்னு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், பெண்களோட ரேஷியோ 4 எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நாள்? டேஸ் வந்து 7. இப்போ பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. 16 6 22 22 6 28 28 ஈக்குவல் டு 4x. ஒரு நாள் 4, 7 நாள் 28. அவ்வளோதான் சார். ஸோ எக்ஸோட ஆன்சர் 7 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆல்டர்னேட்டிவில் கேட்டிருக்காங்க. ஏபி இணைந்து 9 நாட்களிலும், கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏபி சேர்ந்து எத்தனை நாட்களில்? 9 நாட்களிலும், பிசி சேர்ந்து 12 நாட்களிலும், சிஏ சேர்ந்து 18 நாட்களும் முடிக்கிறார்கள். இது மூணுத்துக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். மொத்த யூனிட்டு 18 இல்லை 36 வரும் பாருங்கள். 4 9 36, 3 12 36, 2 18 36. எப்படி 36 கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? 18ஓட மடங்காக தான் வரும். 18 போகிறேன், இல்லை 18 2 36ன்னு போட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் 18 யூனிட். சரி, அதுக்கப்புறம் கேள்வி படிங்க. முதல் நாள் ஏவும் பியும், அதாவது இவங்க, 2வது நாள் பியும் சியும், அடுத்தது இவங்க, 3வது நாள் ஏவும் சியும், அடுத்து இவங்க. ஓகேவா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கிறாங்க? 4. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கிறாங்க? 3. எங்கே ஒர்க்கு பாருங்க, நடுவில் போகிற மாதிரி இதுதான். சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ முடிக்கிறாங்க? 2. ஓகேவா? 4 3 7 7 9. அப்போ இந்த 3 நாள், ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 3 நாள் சேர்ந்து 9 யூனிட்டை முடிக்கிறாங்க. மொத்தம் 36 யூனிட்டு அதானே? அப்போது 3 டேஸில் 9 யூனிட்டை முடிக்கிறாங்கன்னா அப்போ 36 யூனிட்டை முடிக்கிறதுக்கு எத்தனை வேணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 9 யூனிட்டுக்கு 3 நாள்னா 36 யூனிட்டுக்கு எவ்வளோ? 1 9 9 4 9 36. அப்போ 4 3 12 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். இல்லைனா மாணவர்கள் இதே மாதிரி பார்த்து 4 வரும், அடுத்தது 3, அடுத்து 2, இப்படியே போய் கூட்டி கூட்டி கூட எவ்வளோ 36 இருக்குன்றது கூட மாணவர்கள் செலவாக போடுவாங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக போடுற கேள்வி தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த கேள்வி பாருங்கள், இதை பார்த்தோன்னே என்ன ஏதுன்னே தெரியாமல் நிறைய பேர் விட்டு வந்துட்டாங்க சார். ஓகேவா? புரியுதா இல்லையா? பரப்பு கேட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், கீழ் கொண்டு அளவு கண்க, பரப்பு கண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது அளவு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக குத்துக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? இது எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல இப்போ நல்லா கவனிங்க, ஒரு லைன் இப்படி வரைஞ்சிக்கிறேன். அந்த லைன் தான் இந்த வேல்யூ. ஓகேவா? டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னா 96. இந்த மொத்த வேல்யூ எவ்வளோ? 96. இந்த கீழேருந்து எவ்வளோ அப்படின்னா, இது பாருங்க, இங்கேருந்து 6. ஸோ 6 எடுத்துக்கிறேன். அதுதான் சின்ற பாயிண்ட்டு. ஓகேவா? இது ஏன்ற பாயிண்ட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 2 3 1 2 3. ஓகேவா? இது வரைக்கும்
ஒரு 12, இது 24, ஓகேவா? இது 48, அடுத்தது ஃபுல்லாக 96 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சி எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டேன்னா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ல் 12 இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் 12, ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது இங்கே பாருங்கள் 12க்கு 6ஆ, ஸோ 12க்கு 6 போட்டாச்சு. அடுத்து 24க்கு இது 24 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது 48, ஓகேவா? இது 96 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது 12க்கு நேராக எவ்வளோ 6, 24க்கு எவ்வளோ 12ன்னு வரணுமா? அப்போ இது போடுறேன், 12ன்னு போட்டேன். இங்கே என்ன இருக்குது? டி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை அப்படியே இங்கே ஜாயின் பண்ணுறேன், இங்கே ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்டில் என்ன இருக்குது? 48க்கு 24 இருக்கா? 48 எங்கே இருக்குது? இது 24ன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க. இது எவ்வளோ? 24. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த முனை வருதுல, இந்த இடத்துலையும் கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் வரணும் படம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, இப்படி வரும். ஏன்னா இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? 0லேருந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? இங்கே 6 சொல்கிறாங்க, இங்கே 0ன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 0, 6ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இங்கே கொடுத்துருக்காங்க 12ன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த படத்தோடைய இங்கே பாருங்கள், இது ஒரே லைனாக வந்துடும். இதோடைய நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதோட மொத்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிளா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடலாம். பேஸ் இன்ட்டு ஹைட் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ? 96ஆ இன்ட்டு 24ஆ டிவைட் 2, 4 2 12 24. இதை பெருக்குங்க, 96 இன்ட்டு 12, 2 12க்கு 2 மீதி 1, 2 18. இங்கே பாருங்கள், 2 12க்கு 2 மீதி 1, 2 18, 18 19, 1 6 6, 1 9 9, 2 9 6 5 5 மீதி 1, 10 11, 1152ன்னு வருது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேஸ் எவ்வளோ? 96, இதோட ஹைட் எவ்வளோ? 12ஆ? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 96 இன்ட்டு 12 டிவைட் 2, 4 2 6 2 12. அப்போ 6 6 36, சரி 6 6 36க்கு 6 மீதி 3, 6 6 54, 54 3 57, அவ்வளோதான் சார். ஸோ 576. இது மொத்தம் கூட்டுங்க, 6 2 8, 7 5 12க்கு 2 மீதி 1, ஸோ 7 1, 1728 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது ஆன்சர்? இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், அது பாருங்கள், பியில் சரியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியும். ஸோ செங்கோண முக்கோணத்தை பரப்பின பேஸும் ஹைட்டு ஒரு முக்கோணத்தில் பேஸும் ஹைட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஆஃப் பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு போடும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை, பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ ஆர்எஸ் அவரால் இந்த மாடலில் போட்டிருக்க மாட்டார், அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பாரு, ஒன்று ஒவ்வொரு முக்கோணமாக பிரித்து போட்டிருப்பாரு. பட் நம்ம இப்படி போட்டாலே ஆன்சர் கிடச்சி போது, பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான் சார். ஒரு கோளம் உருக்கப்பட்டு ஒரு கம்பியாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கோளம்னா ஸ்பியர், கம்பினா என்னது? உருளை, அதுதானே? அப்போ ரெண்டுத்துடைய கனளவு ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. கோலத்துடைய கனளவு ஃபார்முலான்னு 4/3 πr². கம்பினா உருளையோட கனளவு என்ன? πr², h, ரெண்டு பை கேன்சல் ஆகிடும். இப்போ 4/3 அப்படின்னு போடுறேன், அதுதானே? ஆறுனா விட்டம் தான் இது. அப்போ ஆறுனா 1.2வா? ஸோ 1.2 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.2 ஈக்குவல் டு, இது r² தெரியாது, ஹெச்சோட வேல்யூ என்ன? 57.6. இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, ஒரு 3 3 4 3 12, அப்போ 0.4ன்னு வரும். ஸோ இதை மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நம்ம 1.92 அப்படின்னு கிடச்சிரும். கீழே 5.96 அப்படின்னு போகிறேன், 5. அதாவது இங்கே பாருங்கள், 57.6 ஈக்குவல் டு r³ அவ்வளோதான் சார். இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே 2 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே டிஜிட் தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு 0 இங்கே சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட்டை தூக்கிடலாம். அப்போ r³ ஈக்குவல் டு 192 டிவைட் 57 60. ஓகேவா? புரியுதாங்க? 57 60 அப்படின்னு மாறுது. இது எதால் கேன்சல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 4 மடங்கு 3 மடங்கு ஒருத்தா பாருங்கள்,
இது 3 மடங்கு. இங்கே பாருங்கள் சார், இதை மொத்தம் பெருக்குனீங்கன்னா 192 வராதுங்க. ஓகேவா? எங்கே 1.2 1.0 பெருக்கணும்னா மொத்தம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.304 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இங்கே என்ன வரும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே டிஜிட் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே டிஜிட் 6 தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு 0 போடுறோம், அப்போ இன்னொரு 0 போடுறோம். முடிஞ்சு போச்சா? அப்போ மேலே என்ன வரும்? 2304 கீழே ஒரு 0ன்னு. இதை சிம்பிளே பண்ணணும் சார். இங்கே பாருங்கள், இந்த 576 எத்தனை மடங்கு? 2304 4 மடங்குன்னு வரும். 4 5 20. ஓகேவா? அப்போது நல்லா கவனிங்க, இது 4 மடங்கு 2 0. சரி இப்போ நல்லா கவனிங்க, இது 1 மடங்கு 2 0. இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்போ r³ ஈக்குவல் டு r³ r². இங்கே பாருங்கள், பை r² வச்சு தானே r² ஈக்குவல் டு 4/100. அப்போ இது என்ன ஆகும்? ஆரோட வேல்யூ என்ன வரும்? 2/10 அப்படின்னு கிடைக்குது. எத்தனை? இது என்னது? சென்டிமீட்டர். இதை மில்லிமீட்டரில் மாற்றணும். மில்லிமீட்டர்னா 10ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்போது 2 மில்லிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஏன்னா 10ஆல் பெருக்கணும் என்ன வரும்? முடிஞ்சிடும். அப்போ ஆரோட வேல்யூ 2. நான் இங்கே விட்டு தானே கேட்குறாங்க. அப்போ 4 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்க, ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணிவிட்டு சிம்பிள் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதுவும் போடக்கூடிய கேள்வி தான். ரைட், அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய ஒரு சதுரமாக மாறுகிறது. இது 50. இது சதுரம்னு தெரிஞ்சு போச்சு சார். இப்போ செவ்வகத்தோட நீள அகலம் தெரிஞ்சால் கணக்கு முடிஞ்சு போச்சு. அதானே? ஓகேவா? ஒரு செவ்வகத்துடைய ஓகேவா, இது 50 தெரிஞ்சு போச்சு. இப்போ நீளம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நீளத்தை 10% குறைஞ்சா அது என்னவா மாறுதான்? 50 மாறுதான். அப்போது இந்த 50ன்றது என்ன பாருங்கள், 10% குறையும் போது 50ன்றாங்க. அந்த 50ன்றது எத்தனை சதவீதம்? 90%. அப்போ 90% 50னா இன்ட்டு 100% எவ்வளவு? ஒரு 0. அப்போ 500/90. இதுதான் என்னது கேட்டிங்கன்னா அகலம். கேன்சல் பண்ணாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ செவ்வகத்தில் பரப்புனா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், சதுரத்தில் பரப்புனா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 9 செவ்வகம் வேணும், 4 சதுரம் வேணும். இங்கே பாருங்கள், 9 செவ்வகம்னா 9 போடுறேன். செவ்வகத்துடைய பரப்புனா என்ன? 500/9 இன்ட்டு ஒரு 50 மேலே இன்ட்டு ஒரு 50. இந்த 9 கேன்சல் ஆகிடுச்சா? 5 25 3 0 25,000 கிடச்சி போச்சு. ஸோ 9 செவ்வக பரப்பு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து 4 சதுரம். சதுரத்துடைய பரப்புனா 500 50 × 50 எவ்வளோ? 5 25 2 0வா? அதை 4ஆல் பெருக்குங்க. ஒரு 0 4 5 20 10,000 கிடைக்குது. அது எத்தனை இது கூட ஆட் பண்ணுங்கள், 10,000. அப்போ என்ன ஒரு டோட்டலாக 35,000 ஆன்சர் சார். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க, சதுரம் தெரிஞ்சு போச்சு. செவ்வகம் எது? 10% குறையும் போது 50 மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான், பார்த்துக்குங்க சார். ஓகேவா? அடுத்து இது ஈஸியான கேள்வி தான். இதெல்லாம் எல்லாருமே போட்டுருவாங்க ரேஷியோவில். ஓகேவா? 50 ரூபாய் 20 ரூபா 10 ரூபா காயின்ஸ் நோட் வந்து இது 2:3 ரேஷியோவில் இருக்குது அப்படின்றாங்க. இது எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 × 2 எவ்வளோ? 100x. 3x 20 கூட பெருக்குங்க, 60x. 4x 10 கூட பெருக்குங்க, ஸோ 40x. இந்த மொத்த அமௌண்ட் தான் எவ்வளோனா 8,000. அதானே? 100 ஒரு 40 எவ்வளோ? 140 200. ஸோ 200x ஈக்குவல் டு 8,000. இப்போ பாருங்கள், 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 2 2 4 2 8. ஸோ இது 40ன்னு கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. அது எத்தனை இதில் போடுங்க. எதுக்கு வேணும்? 10 ரூபா காயின்ஸ் தானே வேணும், 10 ரூபா நோட்டு. அப்போ 4 கூட பெருக்குங்க. அப்போ 4 × 40 160. இந்த கேள்விலாம் ஈஸியான போடுறது தான் சார், எல்லாமே போடுவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 188வது கேள்வி. பர்சன்டேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் 3 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்களே எனில் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாருங்கள், ஆன்சர் வச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 1ன்னு இருக்கா? ஓகேவா? 1 எவ்வளோ குறை? முதல்ல 10 எடுத்துக்கிறேன். 10 குறைஞ்சா என்ன வரும்? 90. அப்போது 90 × 90 × 90 9 81. 81 × 9 எவ்வளோ? 9 9 8 9 72. 729 வருதா? இதை வருது பாருங்கள். அப்போ 10 தான் ஆன்சர். புரியுது? எப்படி போகிறேன்னு ஆன்சர் வச்சு போகிறேன். இதே இந்த 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டேன்.
சப்போஸ் 9% குறையுதுன்னா என்ன வரும்? 91 வருமா? 91/100 91/100 91/100 இது மொத்த பெருக்குனா 1 × 1 1 1 × 1 1 1 × 1 1. அப்போ ஆன்சர் 1ன்னு முடிஞ்சதுன்னா 9 ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் வச்சு போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சார். ஸோ இதுவும் ஈஸியான கேள்வி தான், பார்த்துக்குங்க. கொஞ்சம் யோசிக்க வைக்கிறேன் 188வது கேள்வி. அடுத்தது தனி வட்டி கூட்டுவட்டில் நம்ம எவ்வளோ மாடல் பார்த்தோம் சார். தனி வட்டியில் ஒரு சிம்பிளான கேள்விங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு வங்கியின் வட்டி 5% இருக்குது. அது 4ஆக குறையும் போது ஓகேவா, ஒருவர் 2000க்கு அதிகமாக முதலீடு செய்வதன் மூலம் அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளதுன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, PNR/100 இதுவும் ஈக்குவல் தான். ஓகேவா, இதுவும் ஈக்குவல் தான். சரி, இங்கே P எவ்வளோ தெரியாது. ஓகேவா, N எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஆண்டுகள் ஏதோ ஒன்று. ஓகேவா, 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5/100 ஈக்குவல் டு இங்கே P எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆக மாறும்போது அசல் 2000 அதிகரிக்கிறது. அப்போ P + 2000. இங்கே N அதே ஒன்று தான். இங்கே எவ்வளோ? 6 4 ஆண்டுகள். அவ்வளோதாங்க, புரியுதா? இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 வந்து 4ஆக மாறுது. ஆனால் அசல் எவ்வளோ? 2000 இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் 2 சமமாகுது. அதாவது அதே வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், 2 கேன்சல் ஆகிடுச்சா? இங்கே 5Pன்னு மாறுதா? இங்கே 5P அப்படின்னு மாறும். இது 4 எடுத்து உள்ளே பெருக்கணும்னா இங்கே 4P அப்படின்னு மாறும், ப்ளஸ் ஒரு 8000ன்னு வரும். ஏன்னா 4 × 2000 8000. இந்த 4P இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு P மட்டும் தான் கழிஞ்சிரும். அப்போ 8000 ஆன்சர். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், புது மாடல் கொஸ்டின், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது இது ஈஸியான கேள்வி தாங்க. ஸோ தனி வட்டி விகிதம் 15 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறதில் 5 மடங்காக மாற அப்போ ஆண்டுகள் தனியாக இருக்குது. ஸோ 5 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் தேவை? 5 மடங்கு அப்படின்னா அதுலேருந்து ஒன்று கழிப்போம். அதனால் 5 - 1 டிவைட் 3 - 1. ஸோ 15 ஆண்டுகள். 5ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 4. 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 2. 2 2 2 2 4 5 2 30 ஆன்சர். ஓகேவா, எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஷார்ட்கட்டில் மாணவர்கள் நல்லா போடுவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது 191வது கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது. ஆனால் எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ தான் கேட்டிருப்பானுங்க. ஆனால் அதை எத்துமைட்டு இதில் கொடுத்து ரெண்டுத்துக்கு ரேஷியோ என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்க வைக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல இது மாதிரி 3 இருக்குது 8 இருக்குது, அது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 3 8 பெருக்குனா என்ன வரும்? 3 8 - 24. 2 நம்பரை பெருக்குனா 24. ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே 2 இருக்கா, 2ன்னு வரணும். அதானே? இங்கே பாருங்கள், 6 நாள் 24. இதில் எங்கே மைனஸ் போட்டால் வரும்? இங்கே மைனஸ் போட்டால் தான் ஆட் பண்ணும்போது +2 வரும். முன்னாடி 3 இருக்கா, இந்த 3 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டோம்னா 1 3 3 2 3 6. இது அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணால் அதோட வேல்யூ ரேஷியோன்னு. ஆனால் இங்கே மைனஸ் பாருங்க, இது அப்படியே சேஞ்ச் பண்ணால் ஓகேவா, இது -2ன்னு மாறும், இது 4/3ன்னு மாறும். அப்போ மைனஸில் இருக்கிறத விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கணும், 4/3 மட்டும். அப்போ 4/3 தான் இது. என்னது? x/y ரேஷியோ. இது எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 4 ஒய்க்கு 2ன்னு போடுங்க. 2 2 4. இங்கே பாருங்கள், 4/3 தானே. எக்ஸுக்கு என்ன போடுறேன்? 4 அப்படின்னு போடுறேன். ஓகேவா, ஒய்க்கு என்ன போடுறேன்? 3ன்னு போடுறேன். அப்போ 3 2 6 6 10ன்னு மாறுது ரேஷியோ. எக்ஸுக்கு 4 போடுங்க, 4 3 12. ஒய்க்கு 3 போடுங்க, 15. அப்போ இது 15. இது 2 5 10 3 5 5. அதானே? அப்போ 2:3 எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, இதுவும் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது. இது பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள், இது அப்படியே டேரெக்டாக ஆர்எஸ் அகர்வால் கொஸ்டின்ஸ் இருக்குது சார். ஸோ ஏபியோட ரேஷியோ, சிடி ரேஷியோ, இஎஃப் ரேஷியோ 1:2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா கவனிங்க, A/Bயோட வேல்யூ 1/2, C/Dயோட வேல்யூ ரேஷியோ, அதாவது ஒரு பின்னத்தை விகிதமாக போடலாம், விகிதத்தை பின்னமாக போடலாம், தெரியும் இல்லையா? அப்போ 1/2. E/Fோட வேல்யூ 1/2. அவ்வளோதான் சார். இந்த வேல்யூலாம் எடுத்து அப்படியே இதில் போடுங்க. 1. இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன? மேலே 1 அப்படியே போடுங்க. 3 × 1 3 ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன? 1 எடுத்து போடுங்க, 5. ஈயோட வேல்யூ என்ன? 1. அப்போ 7 அப்படின்னு மாறும். இங்கே BDFலாம் பாருங்கள், எல்லாமே 2 2ன்னு இருக்கும். அப்போ 3 2 6 5 2 10 7 2 14. இது 5ன்னு மாறுமா? இங்கே பாருங்கள், இது 30 அப்படின்னு மாறும். இதெல்லாம் கூட்டுங்க, அதை பாருங்கள், இதை கூட்டுங்க. ஓகேவா, 10 ஒரு 14 24 24 6 30. அப்போ ஒரு 5 5 2 5 30. அப்போ ஆன்சர்னா ஸோ 1:2 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஈஸியானது தான் சார், எல்லாருக்கும் தெரியும். P மற்றும் Q ஆகியவற்றின் HCF X அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க 1:. அப்போது
ஹெச்சிஎஃப் என்னவோ ரேஷியோ வந்து 1:xனா அதோடைய ஹெச்சிஎஃப் எக்ஸ்னா அந்த ஹெச்சிஎஃபோட மடங்காக தானே இது இருக்கும் ரெண்டு நம்பருமே. அப்போ எக்ஸ் இது கூட பிறகுனா இது ஒரு எண்ணு இன்னொரு எண்ணு x². ஸோ ரெண்டு எண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. அதோடைய என்ன கேட்குறாங்க எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன ரெண்டுல பெரிய எண்ணு பெருசாக இருக்குது x² தானே. அவ்வளோதான் சார் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஈஸியான கேள்வி தான். ரெண்டு எண்கள் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது, அவர்கிட்ட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அந்த எண் யாதுன்னு கேட்டாங்கன்னா முதல்ல அதோடைய HCF கண்டுபிடிப்போம். எவ்வளோ 300 டிவைட் 3 × 5 ஓர் 5 5 6 5 30 ஒரு 0 ஓர் 3 3 2 3 6 20 HCF 2. அது எத்தனை போயிட்டு இது கூட பெருக்கணும். 3 × 20 எவ்வளோ 60 5 × 20 எவ்வளோ 100. அப்போ 60 100 எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த 195வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. HCF எல்சிஎம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ABCயோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க எவ்வளோ 2:3:5 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது A,Bயோட HCF எவ்வளோன்னா 2 அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க A,Bயோட வேல்யூ எக்ஸ். இது மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தா சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோன்னா இதோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் 2ன்னு எடுத்துக்கிறேன், ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ இதோட HCF எவ்வளோ 2ன்னா இங்கே பாருங்க இதோட வேல்யூ 2 அப்படின்னா இப்போ என்ன சொன்னேன் எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம்னா அப்போ ஏவுக்கும் பிக்கும் HCF 2ன்னா 2ஓட மடங்காக தானே இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா அந்த 2 எடுத்து இது கூட பெருக்குங்க 2 2 4. பியோட வேல்யூனா எடுத்து பண்ணுங்க அந்த 2 எடுத்து கூட பெருக்குன்னா 6. இது 3 ஒரே ரேஷியோ தானே. அப்போ எத்துமே 2 எத்துமே 5 கூட பெருக்குன்னா 2. சியோட வேல்யூ 10ன்னு கிடைக்குதுங்க. அவ்வளோதாங்க. இந்த எத்துமே இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பியோட வேல்யூனா 6 6 2 12. ஏவோட வேல்யூ 4 4 3 12. சியோட வேல்யூ 10 14 40. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், வெறும் 40 மட்டும் தான் இதுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க 5A. ஏவோட வேல்யூ எவ்வளோ 4 5 20. சியோட வேல்யூ 10 12 20. பியோட வேல்யூ எவ்வளோ 6 6 5 30. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது 30ன்னு வரும். அப்போது 40க்கும் 30க்கும் மீப்பெரு பொது வகுத்தி HCF என்ன வரும் அப்படின்னா ரெண்டுத்துக்கு HCF எவ்வளோ 10 தானே. அப்போ 10ன்னு வருது. அப்போ 10ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A+B. இங்கே பாருங்கள் 4 + 6 4 + 6 அதாவது A+B தான் 10. அப்போ ஆன்சர் என்ன சி தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கேள்வி வருது அப்படின்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஈஸி சார், இதெல்லாம் ஈஸியாக நம்ம மாணவர்கள் போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பால்காரர் முறையை 57 லிட்டர் 129 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது. ஸோ ரிமைண்டர் மீதி சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா HCF எடுப்போம் அதானே. ஸோ ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து HCF எடுப்போம். இப்போ பாருங்கள் 129 - 57 177 - 57 177 - 129 அதானே. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும். 129 57 பட்சம் என்ன வரும் 72 அப்படின்னு வரும். ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா 120 அப்படின்னு வரும். இது 48 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா. அப்போ இந்த மூணுத்துக்கும் HCF எடுக்கணுங்க. எதுக்கு 72க்கும் 120க்கும் 48க்கும் இது மூணுத்துக்கு HCF எடுத்தோம்னா HCF தான் எனக்கு அதிகபட்ச கொள்ளளவு கேட்குறாங்க. 24 சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 197வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும். 2 எண்கள், அந்த 2 எண்ணோட மூன்றாவது எண்ணின் மீப்பவா 36 3 எண்ணு கொடுத்துருக்கும். ஒரு எண்ணு இது ஒரு எண்ணு, அதுக்கப்புறம் மூணாவது எண்ணு அந்த எண்ணோட HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மூன்றாவது எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த 36 பிரிக்கலாமா, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2³ × 3² அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது இங்கே பாரு நல்லா கவனிங்க 32 ஒரு 40 இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2³ 3⁴ × 5 அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது 3600 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2⁴ × 3² × 5² அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது
இப்போ பாருங்கள், இப்போ 2 எண், இப்போ 3வது எண்ணை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அவர்கிட்ட HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. முதல்ல நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், HCF பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு இருக்குது. LCM பார்த்தீங்கன்னா 2/4 அப்படின்னு இருக்குது. அதானே? இங்கே பாருங்கள், 3 3 9, 4 9 30. அப்படி இது 2 ஸ்கொயர் தான் வரணும், 36. ஓகேவா? 2 ஸ்கொயர். இப்போ சொல்லுங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 3வது நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரோட HCF இது, இது LCM இது. HCFனா மிக சின்ன அடுக்கில் வரணும். அப்போ 2 ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஸோ 2/4 இருக்குது. அப்போ எது 3வது என்ன வரும்? 2 ஸ்கொயர் வந்தால் தானே HCF இது வந்து நிற்கும். அப்போ முதல்ல 2 ஸ்கொயரில் நம்ம போடுறோம். புரியுதா? அடுத்து 3 எடுக்கிறேன். 3ல் 3 ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே 3/5ன்னு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 5 தானே? 5ல் பார்த்தீங்கன்னா இது இதில் இல்லை, ஆனால் இங்கே LCMல வந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்? 3/5 வரணும். புரியுது? அங்கே 3வது எண்ணு, 3rd நம்பர் 3வது எண்ணு எதுன்னா இதை பாருங்கள். அடுத்தது 7ல் பார்க்குறேன். 7 பார்த்தீங்கன்னா இதில் 7ஏ இல்லை, அதானே? HCFல இல்லை. அப்போது இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. நான் கண்டிப்பாக இங்கே வந்தால் ஒன்றும் இல்லையா? ஏன்னா LCMல 7 வந்துருக்குது. 7 ஸ்கொயர் இருக்கா? அப்போது 7 ஸ்கொயர் வந்துருக்குது. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னென்னா ஏ தான் சரியான ஆன்சர். நீங்கள் இதை பிரிக்கணும். இதை போட்டு இதை பிரித்தா தான் கொண்டு வரணும். 2 3 இந்த ப்ரைம் ஃபேக்டரேஷனை பிரிப்போம் இல்லையா? பிரித்து கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது z = x²/y எனும்போது x, y மதிப்புகளை 10% அதிகரிக்கிறதெனில் z உடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நான் போன வருஷமே, அதாவது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்லேயே நான் இந்த கேள்வி கேட்டிருப்பேன். ஓகேவா? இது மாதிரி கேட்டாங்கன்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸுக்கு 10ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கும் 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். z இங்கே என்னாகும்? 10 அதாவது 10 ஸ்கொயர் இல்லையா? கேன்சல் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ 10 அப்படின்னு கிடைக்குது. அதே இந்த வேல்யூ எடுத்துமோ அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒயின் 10% அதிகரிக்கிறேன். இதில் 10 அதிகரித்தா எவ்வளோ வரும்? 10%. 10ல் 10% எவ்வளோ? 1 அதிகரித்தா 11 ஸ்கொயர். கீழே இதில் 10 அதிகரித்தா 11. அப்போ 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121 டிவைட் 11, 11 11 121. அப்போ இது நார்மலாக 10 கிடைக்குது இசட்டோட வேல்யூ. இப்போது 10% அதிகரித்தா 11 கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. அப்போ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணும்னா 1 டிஃப்ரென்ஸ் மேலே போடுறேன், 10 கீழே போடுறேன், இன்ட்டு 100. ஒரு 0. அப்போ ஆன்சர் என்ன? 10% தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா என்னென்னு? ஸோ இது வேறு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு ஒய்க்கு எடுத்துக்கிறேன், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அடுத்து பாருங்கள். ஓகேவா? அடுத்தது 10%, ரெண்டுத்துலையுமே 10% அதிகப்படுத்துகிறேன், இது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது 199வது கேள்வி. இது ஈஸியான கேள்வி தான் சார். ஒரு பின்னத்தின் தலைகீழுக்கும் அதனுடைய தகு பின்னத்துக்கும் தலைக்கும் அந்த பின்னத்தினுடைய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ x/y அந்த பின்னம் -y/x ஈக்குவல் டு எவ்வளோ? 9/20. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x² - y² டிவைட் xy ஈக்குவல் டு 9/20. 2 நம்பரை பெருகுனா 20. நீங்கள் ஆன்சர் வச்சு கூட போட்டு வந்துடலாம். 2 நம்பரை பெருகுனா 20, அது 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரணும். இங்கே பாருங்கள், 2 நம்பரை பெருகுனா 20 வரும். எது வரும் பெருக்குனா? அப்படின்னா 5 நாள் 20. ஓகேவா? 2 ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள். இது 25 16 ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் எடுங்க, 9ன்னு வருதா? 9 வருது. அப்போ 5/4. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 4/5 தான் வரணும். ஏன்னா 5/4 வர, ஏன்னா இங்கே பாருங்கள் 4/5 5/4 ரெண்டுமே இருக்குது இல்லையா? 5/4 போட்டோம்னா மைனஸில் வரும், மேலே வந்து -9ன்னு வரும். அதனால் ஓகேவா, சின்ன நம்பர் மேலே போடணும். நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்கள். இது பாருங்கள், 4/5 - 5/4. ஓகேவா? புரியுதா? அப்போது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ நெகட்டிவில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது லாஸ்ட் கேள்வி சார். ஓகேவா? 33/7 எத்தனை 1/8கள் உள்ளன? இது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். இதை முதல்ல தகாப்பின்னா பார்த்துக்குங்க. 37/2 எவ்வளோ? 74. 75. ஸோ 75/2 எத்தனை 1/8 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 75/2 டிவைட் 1/8. 75/2 இன்ட்டு 8/1ன்னு போடுவோம். 2 2 4 2 8. 4 75 எவ்வளோ? 300 சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.